சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தின் 4வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம ரசிக்க உள்ளோம். இந்த புன்னகையும் சுக்ரீவனை பார்த்து ராமன் பூத்த புன்னகை. என்ன காட்சி அப்படின்னா, சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் அக்னி சாட்சியாக நட்பு ஏற்பட்டு விட்டது. இப்ப 2 பேரும் என்ன உடன்படிக்கை மேற்கொண்டார்கள் என்றால், ராமன் வாலியை கொன்று கிஷ்கிந்தை ராஜ்யத்தையும் மனைவியையும் சுக்ரீவனுக்கு மீட்டு கொடுக்கணும். அத ராமன் பண்ணா அந்த கிடைத்த வானர ராஜ்யம் வானர சேனையை கொண்டு சுக்ரீவன் சீதையை தேடி ராமனுக்கு மீட்டு தருவான். உடன்படிக்கை ஆயிடுத்து. அதுக்கப்புறம் சுக்ரீவன் சொன்னானா, ராமா ஒரு சின்ன சந்தேகம். நாமா என்ன சந்தேகம்னு கேட்டான் ராமன். சுக்ரீவன் சொன்னானா, இல்ல நீ ஏதோ வாலிய வதம் பண்ணணும் நானும் சொல்றேன் நீயும் பண்றேங்கிற, வாலியை வதம் செய்யும் அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கான்னு நான் சோதிச்சு பார்க்கணும்னா. இன்னைக்குமே பகவானை மட்டும் நாம சோதிச்சு பார்க்கவே கூடாது, பெரிய தப்பு அது. அவன் சொல்றான், உனக்கு வாலியை கொல்லும் ஆற்றல் இருக்கா இல்லையாங்கிறத நான் பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா. ராமன் பார்த்தான், நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிடுத்து, இவன் டெஸ்ட் வச்சு இதுல நான் பாஸ் பண்ணணுமா, சரி உனக்கு என்னதாண்டா பண்ணணும்னு கேட்டான். அப்ப சுக்ரீவன் என்ன பண்றான், ரிஷ்யமூக மலை உச்சிக்கு ராமனை அழைத்து சென்று துந்துபி என்ற ஒரு அரக்கனின் சடலத்தை காமிச்சான். இந்த அரக்கனை அன்று வாலி அடிச்சு தூக்கி வீசினா, மலை உச்சியில அவன் சடலம் கிடக்கு. ராமா, இப்போது இவன் சடலத்தை நீ தூக்கி வீசு. வாலி எவ்வளவு தூரம் வீசிருக்காங்கிறத நான் பார்த்திருக்கேன், இப்ப நீ எவ்வளவு தூரம் வீசுறங்கிறத நான் பாக்குறேன். இந்த தூரத்தை வைத்து 2 பேருடைய வலிமை எவ்வளவு தூரங்கிறத நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன்னா. இந்த நிலையில் ராமன் பூத்த புன்னகையைத்தான் 4வது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். கிஷ்கிந்தா ஸ்பந்தம் 4வது ஸ்லோகம். அப்ப காட்சி, ரிஷ்யமுக மலைக்கு மேலே துந்துபியின் சடலம், ராமன் தூக்கி வீசணும். வீசினா ராமனுடைய வலிமை என்னன்னு சுக்ரீவன் கால்குலேட் பண்ணுவானா. ஸ்லோகம் பாருங்கள். காயம் க்ஷிப்தவத சுதூரம் அபிதே ஸ்வாங்குஷ்டதோ துந்துபேஹே பிரத்யக்ரம் ஹி சமாம்சமேதத் அபவத் க்ஷிப்தம் புரா வாலினா இத்யுக்த்யா ரவிசம்பவஸ்ய சுஹ்ருதஹ மந்தஸ்மிதம் என்முகே சஞ்சாதம் தவ தன்மமாத்ய புரதஹ வித்யோததே ராகவா. இப்போ ராமா, சுக்ரீவன் உங்ககிட்ட அசால்ட்டா சொல்லிட்டான், அந்த சடலத்தை, துந்துபியின் சடலம், அரக்கனின் சடலம் இருக்கு, தூக்கி வீசுன்னா. ஆனா என்னாச்சுன்னா, காயம் க்ஷிப்தவதஹ சுதூரமபி, ஆனா அந்த சடலத்தை தூக்கி வீசுவதற்கு ராமா நீ தயங்கினாயினார். ஏன் ராமனுக்கு என்ன வலிமை இல்லையா, அடிச்சு தூக்கி வீச வேண்டிதானேனா. அங்க ஒரு விஷயம் இருக்கு. இது வாலி வதம் பண்ணும் போது அது உயிரோட அவன் இருந்தான், தூக்கி வீசிட்டான். இப்ப அதுல உள்ள தோல் சதை இதெல்லாம் போய் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கான். அதாவது எலும்ப நாம தொடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். எலும்ப தொட்டா அதுக்கு ஒரு தீட்டு. அதாவது ஞாத்திகள், உறவினர்கள் சம்ஸ்காரம் பண்றதுக்கு எலும்ப தொடுவா, அஸ்தி கரைக்கிறதுக்கு. டாக்டர்கள் எலும்பு தொடலாம், எங்களை மாதிரி டாக்டர்கள்லாம் எலும்பு தொடலாம். ஏன்னா நாங்கள்லாம் பரோபகாரம், பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்றதுக்காக நாங்க எலும்பு தொடறோம். அப்போ மருத்துவர்களோ சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய ஞாத்திகள் தாயாதிகளோ அவா எலும்ப தொடலாம், தப்பு இல்லை. மற்றபடி ஜென்ரலா நாம இன்னொருத்தரோட எலும்பை தொட்டுட்டோம்னா அது ஒரு தனி தீட்டு. அந்த தீட்டு வெறுமன ஸ்நானம் பண்ணா போகாது, அதுக்கு தனி பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு வேற சாஸ்திரம். ராமன் யாருன்னா வசிஷ்டருடைய சிஷ்யன். இவன் இந்த சுக்ரீவன் என்ன பண்றான், மலை உச்சியில இந்த துந்துபியின் எலும்பு கூட்டை காட்டி இதை தூக்கி வீசுங்கிறான். ராமனால அப்படி செய்ய முடியுமா? இதை தொட்டுட்டா அப்புறம் ஆச்சாரம் குறைஞ்சு போயிடும், அதுக்கு பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்ணணும். அதனால ராமன் தயங்கினான். பக்கத்துல லக்ஷ்மணன் கேட்டானா, ஏன் அண்ணா தயங்குறேன்னா. எலும்பை எப்படிடா தொடறதுன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா இந்த சுக்ரீவன் இருக்கானே, இவனுக்கு நீ இந்த சாஸ்திரம் எல்லாம் சொன்னா புரியாது. எலும்ப தொடப்படாதுன்னு நீ சொன்னா இதை ஒரு சாக்கா வச்சிருந்து இதை தட்டி கழிக்க பாக்குற, உனக்கு வலிமை இல்லைன்னு அவன் முடிவுக்கு வந்துருவான், அதனால இதை தூக்கி வீசுன்னா. ராமன் சொன்னா, லக்ஷ்மணா நீயும் அதே வசிஷ்டத்தை தானடா காலக்ஷேபம் பண்ணியிருக்க, இதை எப்படிடா நாம தொட்டு வீச முடியும். லக்ஷ்மணன் சொன்னானா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க இடது திருவடி கட்டை விரலால அதை நம்பி விட்டுடுங்கோன்னா. இடது திருவடி கட்டை விரலால நம்பலாமா? அப்படி நம்பினா பரவாயில்லையானா. லக்ஷ்மணன் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டான். பெருமாள் என்னைக்குமே தூய்மையானவருங்கிறது வேற விஷயம். ஆனா இப்ப அவரை சாந்தப்படுத்த இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கான். என்னன்னா, உலகளந்த பெருமாளாக பெருமாள் உலகத்தை எல்லாம் அளந்தார் இல்லையா. அப்போ வலது திருவடியால் மண்ணுலகத்தை அளந்தார், இடது திருவடியால் விண்ணுலகத்தை அளந்தார். அந்த இடது திருவடியின் கட்டை விரலுக்குத்தான் பிரம்மா தன்னுடைய கமண்டலுவாலே திருமஞ்சனம் செய்தார். அந்த இடது கால் கட்டை விரலில் இருந்து பூமிக்கு வந்ததுதான் கங்கா நதி.
அதனால லக்ஷ்மணன் என்ன சொன்னா, எலும்ப தொட்டா தோஷம்ங்கிறது கங்கையில ஸ்நானம் பண்ணா போயிடும். உங்க இடது கால் கட்டை விரல்ல கங்கையே இருக்கே, அப்ப அந்த கங்கையின் உற்பத்தி ஸ்தானமான இடது திருவடி கட்டை விரலால நம்பி விடுங்க, தோஷமே வராதுன்னா. சரின்னு லக்ஷ்மணன் சொன்னபடி காயம் க்ஷிப்தவதா சுதூரமபிதே ஸ்வ அங்குஷ்டதோ தூரதா துந்துபேகே. ஸ்வ அங்குஷ்டதா, அங்குஷ்டம்னா கட்டை விரல், கிரேட் டோன்னு அர்த்தம். அங்குஷ்டன் அந்த இடது திருவடியின் கட்டை விரலாலே ராமா நீ நம்பி விட்டாய். நம்பினத ராமன் எப்படி நம்பிட்டானா, முன்பு வாலி என்ன பண்ணா, இந்த துந்துபி உயிரோட வந்தப்போ அடிச்சு துவைக்கிறேன்னு தூக்கி வீசி அவன் ரிஷ்யமூக்க மலையில விழுந்து அவன் ரத்தம் மதங்கருடைய ஆசிரமத்திலே சிந்தி மதங்க முனிவர் கோபப்பட்டு ரிஷ்யமூக மலை பக்கமே வாலி வரப்படாதுன்னு சாபம் கொடுத்தார். அதனால ராமன் யோசிச்சான், நான் ஏதாவது இதை நம்பி விட்டு இது எங்கேயாவது போறேன்னு போய் அடுத்து இன்னொரு ரிஷி தலையில ஏதாவது விழுந்தா பிரச்சனை ஆயிடும். அதனால ராமன் என்ன பண்ணிட்டானா, அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகும்படியாக சுதூரத்தக, ரொம்ப தூரம் அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது இந்த எர்த்துக்கு ஒரு அட்மாஸ்பியர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மண்டலத்தை எல்லாம் கடந்து போகும்படியாக அதை உதைச்சிட்டான். ஏன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்மாஸ்பியர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் போன பொருள் தான் மீண்டும் பூமியில வந்து விழும். புவியீர்ப்பு விசையின் அந்த மண்டலத்தை கடந்து போயாச்சுன்னா அது அவுட்டர் ஸ்பேஸுக்கே போயிடும், எந்த ரிஷிக்கும் இடைஞ்சலே இல்லாம இருக்கும். அதனால காயம் க்ஷிப்தவதா சுதூரமபிதே ஸ்வாங்குஷ்டதோ துந்துபேகே, அப்படி ராமா இடது கால் கட்டை விரலாலே நம்பி அவுட்டர் ஸ்பேஸுக்கே நீ அனுப்பிவிட்டாய். அது மட்டும் இல்ல, இத ராமன் பண்ணதுனால என்னாச்சான், அந்த துந்துபி மகானுபாவன் வாலியால அடிபட்டு செத்துருக்கான். அவன் எலும்பு ராமனுடைய இடது திருவடி கட்டை விரலோடு கான்டாக்ட் வந்ததுனால கங்கையில அஸ்தி கரைச்ச புண்ணியம் கிடைச்சு அவனும் நற்கதிக்கு போயிட்டான். இப்படி ஒரு லீலையை செய்தாயே ராமா, இத்தனையும் நீ கஷ்டப்பட்டு செஞ்சா. சுக்ரீவன் ஒரே ஒரு ஆன்சர் சொன்னானோ, அது என்ன ஆன்சர்னா, பிரத்யக்ரம் ஹி சமாம்சமேதத் அபவத் க்ஷிப்தம் புரா வாலினா. இதை வாலி தூக்கி வீசும்போது மாம்சம், ரத்தம், சதை, தோல் எல்லாம் இருக்கும்போது வாலி வீசினான். நீ வெறும் எலும்பு கூட தான் வீசியிருக்க, இதை வச்சு நீ வலிமையானவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டானா சுக்ரீவன். ராமா இப்படி சுக்ரீவன் சொன்னானே, இத்யுக்தியா ரவிசம்பவஸ்ய சுகிருதா மந்தஸ்மிதம் என் முகே. அப்போது நீ புன்னகை செய்தாயே. நம்ம ராஜதந்திரம் எல்லாம் இத்தனையும் எண்ணி கடைசியில இந்த சுக்ரீவன் என்னடான்னா, இல்ல இதெல்லாம் வலிமைக்கு அடையாளமே இல்ல, நீ வெறும் எலும்பு கூட தானே வீசின. அவன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அவ்வளவு எடை உள்ள சரீரத்தை வாலி வீசியிருக்கான். அதனால இதை வச்சு ஒன்னு வலிமையானவன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னப்போ ராமா நீ புன்னகை செய்தாயே. சஞ்சாதம் தவ தன்மமாத்திய புறத்தகா வித்யோதே ராகவா. ராமா அதே புன்னகையத்தான் அடியேனை பார்த்தும் நீ புன்னகை பூக்கிறாயின்னு புரிஞ்சுக்கிறேன்னா. ஏன்னா சுக்ரீவனுக்கும் பெருமாள் மேல நம்பிக்கை இல்லை, நமக்கும் அவர் மேல நம்பிக்கை இல்லை. கட்டோன்னு போய் சொல்றோம், சரிடா நான் பாத்துக்கிறேன் அனுகிரகம் பண்றேன்னு அபயஹஸ்தத்தை காட்டினாலும் கூட இருந்தாலும் டென்ஷனா தான் சார் இருக்கு. கோவில்ல போய் அர்ச்சனை பண்ண இருந்தாலும் நடக்குமான்னு கவலையா இருக்கு. அப்ப நாமெல்லாம் சுக்ரீவன் மாதிரி தான் இருக்கோம். அதனால அந்த சுக்ரீவன் உன் மீது அவநம்பிக்கைப்பட்ட போது அவனை பார்த்து பூத்த புன்னகையைத்தான் கலியுகத்துல நம்பிக்கை இல்லாத எங்களையும் பார்த்து நீ செய்கிறாயோ என்று தோன்றுகிறதுன்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஆக கருத்து என்னன்னா, அந்த துந்துபி என்பவனுடைய சடலத்தை இடது திருவடி கட்டை விரலால் நம்பி அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகும்படியாக நீ உதைத்தாலும் கூட இது உன் வலிமைக்கு சான்றில்லைன்னு சுக்ரீவன் சொன்ன போது ராமா நீ பூத்த புன்னகையைத்தான் அவனை போல அறகுறை நம்பிக்கையாளர்களான எங்களை பார்த்தும் பூக்கிறாய் என்று தெரிவிக்கிறார். இப்ப 3 விஷயம். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமன் சிரிச்சானாம், என்னைக்குமே இந்த ஜீவாத்மாக்களுக்கு மட்டும் என் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்கிறது, இது அப்படித்தான் போல இருக்குன்னு ஏளனமாக சிரித்தானாம். ஏன்னா நம்பிக்கை என்பதுதான் முக்கியம். ராமானுஜர் சொன்னார், பிரபன்னன் கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனைன்னர். ஒருத்தன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு இருந்தாலும் டென்ஷனா இருக்கே, இருந்தாலும் கவலையா இருக்கேன்னு சொன்னான்னா அவன் பேசாம கடவுள் இல்லை கட்சியில போய் சேர்ந்துக்கட்டோன்ட்டார் ராமானுஜர். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம், அவர் காப்பாத்துறேன்னு சொல்றார், அப்போ காப்பாத்துவாருங்கிற மகா விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அது இவனுக்கு இல்லையே, அதை நினைச்சு ஏளனமாக ராமன் புன்னகை செய்தான். அதுதான் புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை தெரிவிக்கும் செய்தி என்னன்னா, என்னைக்குமே பகவானை நாம சோதிச்சு பார்க்க கூடாது. பகவான் நம்மள சோதிக்கிறது இல்லை. நிறைய பேர் நாம டயலாக்கு சொல்லுவோம், கடவுள் சோதிச்சுட்டார், அவர் சோதிக்கிறது இல்லை. மனுஷன் தான், இவருக்கு சக்தி இருக்கா, இவருக்கு பவர் உண்டா, நாம பகவானை சோதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. சுக்ரீவன் இங்க ஏதோ சோதிச்சா ராமன் பொறுத்துட்டான்னு நினைக்கிறோம். இவன் சோதிச்சு பார்த்ததுக்கு தான் தண்டனை பின்னாடி வாலிட்டு அடி வாங்கிட்டு வந்தான். முதல் தரம் ராமன் சுக்ரீவனுக்காக பானம் போடல, முதல் தரம் அடிதான் வாங்கிட்டு வர வச்சான். 2ஆம் தரம் தான் பானம் போட்டான். அதுக்கு வேறு சில காரணமும் சொல்வது உண்டுனாலும் இதுவும் ஒண்ணு இருக்கு. பகவானை நாம சந்தேகப்படக்கூடாது.
அவன் காப்பான் என்பதிலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். இதுதான் 2வது மெசேஜ். 3வது, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, அந்த மகாவிஸ்வாசம்ங்கிற நம்பிக்கையை ராமன் கொடுப்பான். நிச்சயம் பகவான் நம்மை ரட்சிப்பான் என்ற அந்த உறுதி அது மட்டும் வந்துருத்துன்னா வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் ஒன்னும் வராது. இது நம்ம எத்தையோ தேவையில்லாம பயந்துட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வியாதி. அப்போ பகவான் காப்பான் என்ற நம்பிக்கை தரும் புன்னகை. 4வது ஸ்லோகம். காயம் க்ஷிப்தவத சுதூரமபிதே ஸ்வாங்குஷ்டதோ துந்துபேஹே பிரத்யக்ரம் ஹி சமாம் சமேததபவத் க்ஷிப்தம் புரா வாலினா இத்யுக்த்யா ரவிசம்பவஸ்ய சுஹ்ருதோ மந்தஸ்மிதம் என்முகே சஞ்சாத்தம் தவ மன்மமாத்ய புரதா வித்யோததே ராகவா என்று சொல்வோம். பகவான் நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படும். அந்த நம்பிக்கையோடு மட்டும் இல்லாமல் நிச்சயம் அவன் நம்மை காத்தே தீருவான். நன்றி, வணக்கம்.